தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் 4ஆம் பாகமாக 6வது பாயிண்ட்டு, 6வதாக யோவான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், சத்திய ஆவி, வஞ்சக ஆவி என்று 2 ஆவிகளை உள்ளவங்களை பிரித்து வித்தியாசம் காட்டுறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். தேவனால் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ஒரே வசனத்தில் அருமையாக சொல்லிட்டான். 2 ஆவி உள்ளவங்க இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்காங்க. கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அவங்க பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க, போதகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 ஆவி தான். ஒன்று என்ன ஆவி? சத்திய ஆவி. 2வது வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவின்னா தெரிஞ்சும் தெரியாமல், அறிஞ்சும் கீழ்ப்படியாமல், நம்ம என்ன சத்தியம் பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடியே ரெடிமேடாக அதுக்கு எது பதில் சொல்லணும், எதை முறியடிக்கணும், அவர் சத்தியம் பேசுகிறாரு அதை எப்படி தடுக்கணும், அந்த வார்த்தை எதை சொல்லாரோ அதெல்லாம் எப்படி நம்ம அதை ஓவர்டாக் பண்ணணும், ரெடிமேட் பண்ணி திட்டம் போட்டு ரெடிமேடாக வச்சுருப்பான் பதில். அவன் வஞ்சகன். அவனும் வசனம் தான் பேசுவான், வசனங்கள்லாம் பிறக்கி. அதுக்கு தானே இப்போ ஏறக்குறைய 30,000 ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 30,000 ஸ்தாபனங்கள் வசனம் தானே பேசுகிறான். குருடனை யானையை தடவி பார்த்த குருடன் கதை உங்களுக்கு தெரியும்ல. அதுபோல் இதே பைபிளை வச்சு தானே அவன் தீர்ப்பு சொல்கிறான். ஒரே யானையை வச்சு தானே 4 குருடர்கள் 4 விதமாக சொன்னாங்க. அதுபோல் ஒரே பைபிளை வச்சு தானே அவன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அதனால் என்ன அர்த்தம்னா, அவன் ஒரு கூட்டம் வஞ்சகமாக, ஒரு கூட்டம் சத்தியவான்களாக, ஒரு கூட்டம் வஞ்சகர்களாக 2ஆக பிரிக்கிற ஒரு காரியம் ஆதி அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அப்போ சத்தியாவி உள்ளவங்க யார், வஞ்சக ஆவி உள்ளவர்கள் யார் என்று இங்கேயே சொல்லியிருக்கேன். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவங்க முழுவதும் தேவனுக்கு செவி கொடுக்குறான். இங்கே போட்டிருக்கு, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். 6 தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்குறார்கள். தேவனை எப்படி அறிஞ்சவங்க? பிதாவாக அறிஞ்சவங்க. இயேசுவின் தேவனாக, இயேசுவின் பிதாவாக தேவனை அறிந்தவர்கள். அப்படி தெளிவாக அறிஞ்சவங்க எங்களுக்கு செவி கொடுக்குறார்கள். எங்களுக்கு செவி கொடுக்குறான். எங்களுக்குன்னா யார்? அவங்க இன்றைக்குள்ள நாதாரிகள் இல்லை. எங்களுக்குன்னா எங்களுக்கு பொருந்தும்னு இன்றைக்கி இந்த வசனம் சொல்கிறதுனால இவனுக்கு அது பொருந்தாது. இப்போ நான் இதை சொல்கிறதுனால நான் தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு அது பொருந்தாது. எங்களுக்குன்னு சொல்கிறது அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நிருபங்களாக இருக்குது. அந்த நிருபங்களுக்கு செவி கொடுக்குறவன், அதை ஏற்றுக்கொள்கிறவன் அவங்களுக்கு செவி கொடுக்குறான்னு அர்த்தம். அவங்களுக்கு செவி கொடுக்குறவன் தேவனால் உண்டானவன். இங்கே தீர்ப்பு. செவி கொடாதவன் யாருன்னா, தேவனால் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்குறதில்லை. தேவனால் உண்டானவன், தேவனால் இராதவர்கள். தேவனால் உண்டானவன் சொல்கிறது மறுபடியும் பிறந்தவன். நான் போன பதிவில் சொன்னேன் இல்லையா, அவன் தேவனால் பிறந்தவன். அதுக்கு ஆப்போசிட்டாக மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்திருப்பான். அதான் விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்றிருப்பான். நீங்கள் மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கீனிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அங்கே போட்டிருக்கு, விசுவாசியாதவனோ இருந்து ஞானஸ்தானம் பெற்றவன், மனம் திரும்பாமல் இருந்து ஞானஸ்தானம் பெற்றவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில்
மனம் திரும்புங்கள் பரலோகராட்சி சமீபத்திற்குன்னு சொல்லி யோவான் சாணகன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யூதர்கள் முழுவதும் மனம் திரும்பாமையே ஞானஸ்தானம் பெறதுக்கு வர்றாங்க. அப்போ விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள அவங்க வகை காட்டினவன் யாரா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆபிரகாம் தான் உங்களை பிதான்னு சொல்லாதீங்க. இந்த கல்லுகளை கொண்டு கூட உங்களுக்கு பிள்ளைகளாக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. அதனால் ஆபிரகாம தகப்பன், மோசேயினுடைய கட்டளை, இந்த பாரம்பரியத்திலேயே இருந்துக்கிட்டு தொலைஞ்சி போக வேண்டியதானே. ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டு முறை இல்லை, புதிய ஏற்பாட்டு முறை தானே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பேரே மனம் திரும்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானேன்னு தானே இருக்குது. அப்போ மனம் திரும்பாமல் நீ ஞானஸ்தானம் மட்டும் பெறதுக்கு வந்தால் சோத்தில் ஒரு கால் இதில் கால் தான் பெரிய பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி அவங்கள வைனான். அது மாதிரி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். விசுவாசம் உள்ளவனாகின்னா இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறணும். அப்போஸ்தலர் 8:37 கந்தேக மந்திரி ஞானஸ்தானம் பெறதுக்கு முந்தி ரதத்தை நிறுத்த சொல்லி இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணி தான் அப்போ ரதத்தை நிறுத்த சொல்லி தண்ணியில் இறங்குறான். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்ருக்கு. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முந்தி இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுறது தான். அந்த மாதிரி விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெறவன், இப்போ குழந்தை ஞானஸ்தானம்லாம் விசுவாசமே சொல்ல முடியாது, அறிக்கை பண்ணவும் முடியாது. ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்குறான்ல, அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறான்ல, அவன் விசுவாசமாக இந்த பிள்ளையை ரசிக்கும். அவனா ரத்தம் சிந்துனா அவன்தான் ஏஜெண்டா. ஒன் விசுவாசம்தான் உன்னை ரசிக்கும். பிள்ளைகளாக இருப்பதுனால அவங்க நன்மதி மேரியத்துக்கு பக்குவத்தில் வராதனால ஜென்ம பாவம் இருக்கும். அந்த ஜென்ம பாவத்தை இயேசுவே தீர்த்துட்டார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் மொத்தமாக சாபத்தையும் பாவத்தையும் எல்லாம் சிறுவில் அரைஞ்சி முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிள்ளைகள் பொறுப்பாகாது. பிள்ளைகள் பெரியவர்கள் போது நன்மதியின்மை அறியும் போது, பாவம் புண்ணியங்கள் அறியும் போது, அந்த நேரத்தில் அவன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசித்து அறிக்கையிட்டு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்று தேவனால் அவன் மறுபடியும் பிறக்கணும். அவன் மனசனால் பிறந்தவன் மறுபடியும் தேவனால் பிறக்கணும். அதுதான் காலகட்டமே தவிர சின்ன குழந்தைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்க, பரலோக ராஜ்யம் அவங்களுடையதுன்னு சொல்லி மத்திய 18 அன்றைக்கே யூத குழந்தைகள்லாம் அவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்களா? இல்லையே. இயேசுவே குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்தானம் பெறலையே. 30 வயசு தான் ஞானஸ்தானம் பெற்றார். அது பழைய ஏற்பாட்டு முறை கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மனம் திரும்புது மக்கள் வர்றதுக்கு அடையாளமாக யோவான்ஸ்நானம் கொடுத்தான். இயேசுவுக்காகவே அவன் அனுப்பப்பட்டான். இயேசுவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக இயேசுவுக்கு அவன் கொடுத்தான். அதன் பிறகு இயேசு தான் கொடுத்துருக்க. யோவானில் 3:22 போட்டிருக்கு, இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாருன்ருக்கு. யோவானை பார்க்கலும் இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறான்னு அவன் கேள்விப்பட்டு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நிறைவடைஞ்சான். அதுக்கு பிறகு இயேசு கொடுக்கல, அவங்க சீசர்கள் கொடுத்தாங்கன்னு யோவான் 4 1, 2, 3 அதில் படிக்கிறோம். கடைசியில் உயிர்த்தெழுந்த பிறகு சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், நான் கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மோசையை கட்டளிட்டதில்லை, நான் உங்களை கட்டளிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம். அதுதான் கட்டளை. இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் இந்த ஒரு புது சபை வந்திருக்கு. அவன் கேட்டால் என்ன சொல்கிறான்னா, யோவான் இது அப்போஸ்தலர் 2:38 இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டான்ல இருக்கல முட்டா போயின. அவங்க யூதர்கள்ப்பா, பிதா குமாரன்னா தெரியாது, பரிசுத்தாவின்னா தெரியவே தெரியாது. அன்னைக்கு தான் பரிசுத்தாவியானவரை இறங்கியிருக்காரு. அன்னைக்கு அவங்களுக்கு எந்த ஏவனா தெரியும், இயேசுன்னு சொன்னால் தான் தெரியும், அவருடைய பேரால். அந்த அர்த்தத்துக்கு தான் அங்கே சொன்னாங்களே தவிர ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டான்னா அப்போஸ்தலர் 10:48 நீ என்ன சொல்லுவேன்? கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டானுக்கு பேதுரு கொர்நேலிய வீட்டில் புறஜாதி வீடில். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலேன்னு ஒரு சபை ஆரம்பி
இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் சொல்கிற மாதிரி கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஞானஸ்நானம்னு ஆரம்பிச்சிரு. அது ஒரு ஸ்தாபனமாக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பிலிப்பு சுவிசேஷத்தை சொல்கிறான். அதை விசுவாசித்து எல்லாரும் புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமத்தில் பெற்றாங்கன்னு அங்கே போடலை. அதே மாதிரி கடைசியில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் கடைசியில் கந்தகை மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறான். எந்த நாமத்தை சொல்லி கொடுத்தான்னு அங்கே இல்லை. ஒரு நாமமும் இல்லாமல் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தான்னு ஆரம்பிச்சிரு. ஏன்னா அதுவும் இருக்குல்ல, ஆதாரம் இருக்குல்ல, ஆரம்பி. இப்படி தாண்டா விளங்காமல் போய் நாசமாக போனீங்க. அப்போ என்ன செய்ய சொல்லணும்னா, ஏசு தான் ஹெட்டு, தலைவர். அவர் சொன்னதை பேதுரு மீறி இருப்பானா? இயேசுவின் நாமத்தில் சொல்லி பேதுரு சொல்லும் போது இயேசுவின் கட்டளையை நேரடியாக பெற்றவன் மீறி இருப்பானான்னு கேட்குறேன். இயேசுவுக்காக தலைகீழாக செத்தாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சியாக மறிக்க துணிஞ்சவன் அவர் கட்டளையை மீறி இருப்பானா? சொல்லுங்கள். அவங்க புரிதலுக்கு அப்படி சொன்னான். இவன் கொடுக்கும்போது அந்த கட்டளையை பெற்றதுனால பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தான் அங்கே பெற்றிருப்பான், கொடுத்துருப்பான். இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் ஸ்தாபனங்கள் பிரியது, உபதேசங்கள் பிரியது, பிரிவினைகள் உண்டாகுது. அதனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே அநேகர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு தான் போட்டிருக்கு. எல்லாம் நம்மை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க நம்முடையவங்களாக இருக்கலை. நம்முடைய இருந்தால் நம்முடனே இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19 அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்களாக அல்லே வென்று ஒளியாகும்படிக்கே பிரிந்து போனாங்க. நீங்கள் 20 பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிஞ்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நிலைச்சி நில்லுங்க. பிரிஞ்சு போயிடும். இதிலிருந்து அப்போஸ்தலர் உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் போகாதீங்க. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலேயும் அந்நி ஒன்றியத்துலேயும் அப்பம் பெக்கத்துலேயும் ஜெபம் பண்ணதுலேயும் உறுதியாக தெரித்திருந்தாங்க இருக்கு இல்லையா? அந்த உபதேசத்தில் இருந்தால் தான் இந்த ஸ்தாபனங்கள் ஏன் பிரியுது? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஸ்தாபனம் இருந்ததா? 1ஆம் நூற்றாண்டில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு ஒருமையில் சபையைத்தான் சொன்னார். அந்த ரட்சிக்கப்பட்டவங்கள அந்த சபையில் அனுதினமும் சேர்த்துக்கிட்டு வந்தார்னு அப்போஸ்தலர் 2:47 அங்கே வசனம் முடியுது. அந்த சபை ஒருமையில் தான் வருது. அந்த சபை பரலோகத்தில் சர்வசங்க சபையாக எபேசியர் 12ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 இருக்குது. இந்த பூலோகத்தில் எழுத்தின்படி கட்டடமாகவோ ஆலயமாகவோ கோயிலாகவோ அன்றைக்கி சபை இல்லை. ஆவிக்குரிய சபை இது. பரலோகத்தில் சர்வ சங்கமாக இருக்குது. இங்கே ரட்சிக்கப்பட்டால் அங்கே சேர்க்குறாரு. அதான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு இருக்குது. பரலோகத்தில் உங்கள் நாமம் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் புரியலையா? அதான் நம்முடைய குடியிருப்பு அங்கே, நம்ம சபை அங்கே இருக்குது. சர்வ சங்க சபை அங்கே இருக்குது. அந்த உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர்னா இயேசு தான். எபிரேயர் 3:1 இருக்குது. அன்றியும் பரிசுத்த சகோதரரே, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு அதில் அருமையாக போட்டிருக்கு. அப்போஸ்தலர்னால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு அப்போஸ்தலர்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா, தேவனால் அவர் அனுப்பப்பட்டதுனால அவர் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவால் 12 சீடர்களை தனியாக பிரித்து லூக்கா 6:13 படி அவங்க அப்போஸ்தலர்னு பேரிட்டு உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கட்டளையிட்டார். உபதேசம், நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னேன். மோசே அல்ல, பழைய ஏற்பாட்டு கட்டளை இல்லை, நான் கட்டளையிட்டேன். நான் கட்டளையிட்டேன்னா அந்த கட்டளை தேவனுடைய கட்டளை. யோவான் 12:49 போட்டிருக்கு. நான் சுயமாக பேசலை, நான் பேச வேண்டியது என்னதுன்னு, நான் போதிக்க வேண்டியது என்னதுன்னு, என்னுடைய உபதேசம்லாம் என்னை கட்டளையிட்டார். இப்படி பேசுன்னு கட்டளையிட்டார். அந்த கட்டளை தான் ஏன் கட்டளைன்னு சொல்கிறேன். தேவனுடையதெல்லாம் என்னுடையதாக இருக்குதுன்னு சொன்னார். அதனால தான் பிதாவுடையதெல்லாம் என்னுடையதாக இருக்குது, அதனால தான் என்னுடையதுன்னு சொன்னேன்னு சொல்லி விளக்க வேறு சொல்கிறார். ஆவியானவர் ஏன் அனுப்பப்பட்டார்னா அவரும் சுயமாக சொல்ல மாட்டார்.
இயேசுவின் கட்டளையை, உபதேசத்தை, வார்த்தைகளை அவர் நினைவுபடுத்துவார். இப்போ 2000 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் ஏன் நினைவாக சொல்கிறோம்? ஒரு உறுப்புக்கோள் மாற்றாமல் இருக்கணும்னு ஏன் சொல்கிறோம்? ஆவியானவர் பெந்தேகோஸ்து இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார், நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கார். அதான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பேசுகிறார். ஆவியானவர் இல்லாமல் இப்படி நான் பேச முடியுமா? தேவனுடைய வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால தான் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:16-17 இருக்குது. அப்போஸ்தலர் 8:29 ரதத்தில் போய் இளஞ்சிக்கு அவன் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளணும்னு ஆவியானவரே பேசுகிறார். ஆவியானவர் அங்கே அனுப்புகிறார் பிலிப்பி அவன் சத்தியத்தை சொல்லி அவன் ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கிறாரு. இன்றைக்கி ஆவியானவர் இருக்கார். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் இறங்கினார்னு அப்போஸ்தலர் 10:44 இருக்குது. புறஜாதி வசனம் கேட்குறாங்க, எல்லாரும் மேலும் இறங்குறாரு. நான் அழைச்ச ஊழியத்தை அவங்களை பிரித்து விடுன்னு சொல்கிறாரு அப்போஸ்தலர் 13:2. இப்போ ஊழியத்தில் அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு பிரிக்கிறாரு. பேதுருவை பார்த்து நீ ஒன்றும் சந்தேகப்படாமல் 2 பேர் வந்திருக்காங்க, அவன் பின்னாடி போன்னு சொல்லி பேதுருவை அனுப்புகிறாரு. நாதாரிக முட்டாப்பைங்க ஆவியானவரே இல்லைன்னு மறுதளிக்கிறானே, துணிகரமாக கள்ள நாயிக கள்ள சகோதரர்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்களே. தன வசனமும் ஆவியானவர் ஆளுத்துவம்னு சொல்லும்போது, பேசுகிறாருன்னு சொல்லும்போது எப்படி அவரை மறுதளிக்க முடியும்? எப்படி அவரை இல்லைன்னு சொல்ல முடியும்? பரலோகத்தை சாட்சிக்கிட்டு 3 பேரை தனித்தனியாக ஏண்டா சொல்லியிருக்கு. வேதனையாக இருக்குது. அதனால் இந்த உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இத்தனை ஸ்தாபனங்கள். அதனால் இந்த ஆதி உபதேசத்துக்கு, ஆதி ஃபவுண்டேஷனுக்கு, ஆதி அப்போஸ்தல சபைக்கு, உபதேசத்துக்கு, அந்த சத்தியத்துக்கு, அந்த அபிஷேகத்துக்கு, அந்த இதுக்கு நீங்கள் வாங்க, திரும்ப வாங்கன்னு தான் ரிட்டனில் திரும்பி வாங்க. பிரிஞ்சு போனவங்கள்லாம் இந்த உபதேசத்தில் வாங்க, எங்களோட ஐக்கியம் உள்ளவங்கள வாங்க. நம்முடைய ஐக்கியம் பிதாவோட, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலரோட எங்களுடைய ஐக்கியம் இருக்குது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவங்கள வாங்க. ஒரே கொடையில் இருப்போம், ஒரே சத்தியத்தை பேசுவோம், ஒரே தலைவர் இயேசு, ஒன்றாகவே பயணிப்போம். அன்னைக்கு அப்படித்தான் சத்தியத்தை கதறி சொன்னாங்க. அதுக்காக இரத்த சாட்சியாக உயிரையும் இரத்தத்தையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னை போல் சில ஊழியர்கள் ஏதோ அவங்க கொடுத்த வெளிச்சத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லலை. எழுப்புதல் உண்டாகட்டும், வரட்டும். அதனால் வஞ்சக ஆவியை புரிஞ்சுக்குங்க, சத்திய ஆவியை புரிஞ்சுக்குங்க. சத்திய ஆவி என்பது ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிற்கக்கூடியவங்க சத்திய ஆவி. அவங்க தேவனால் உண்டானவங்க, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிகிறான். வஞ்சகாவின்னு சொல்லும்போது கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டே, ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டே, ஊழியக்காரன் பேர் சொல்லிக்கிட்டே, சத்திய பேசிக்கிட்டே, எல்லாம் இவங்களுடைய வேஷம் போட்டுக்கிட்டே, இயேசுவின் பேரை சொல்லியே ஏமாற்றிக்கிட்டு, பிரிவினை உண்டாக்கி வேறு திசைக்கு ஜனங்களை வழி நடத்துகிறவன் வஞ்சகன், அயோக்கியன், துரோகி. இதுதான். ஆனாலும் இயேசு அவங்கள சிநேகிதன்னு தான் சொல்கிறாரு. இன்னும் அவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார். உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திருந்திட்டாங்கன்னா நல்லது. திருந்தாமல் வஞ்சகாவிலேயே போனான்னா அவன் வாழ்க்கை ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இன்றைக்கே சத்திய ஆவிக்கு வந்துருங்க என்று அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நல்வழியில் நடத்துவாராக. நன்றி.